வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 7வது மாதம் 2024 சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 423வது ட்ராவாக செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு திங்கக்கிழமை வந்த ரிசல்ட்டு 3-3-1. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க டபுள் 3 வரும்னு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஒன்றுங்கிறது ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு 1-0ன்னு கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு சி போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் 3 வந்ததுனால நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி 7வது மாதம் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இப்போது நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. ஏ போர்டு சரிங்களா. 5 விட்டால் 9 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. 5 9ன்னு எடுத்திருக்கோம். ஏ போர்டில் பி போர்டில் நம்ம 0 எடுத்திருக்கோம். இல்லாட்டி 1 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டு 0 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7ஐயும் 8ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். சி போர்டு நமக்கு 7ம் 8ம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மெத்தேடும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 9ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பி போர்டில் 0 1 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராகவே இருக்குது. சி போர்டுலேயும் நம்ம 7 8ன்னு எடுத்திருக்கோம். ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரெகுலராகவே வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கேன். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும். 100% உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி மட்டும்தான் இந்த நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். 5ஆம் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக 7ம் கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 7ஐயும் 5ஐயும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாங்க. 7ம் 5 வர்றதுக்கு 100% நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 5ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொண்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும் ரெகுலராகவே அப்படின்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எப்போதுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் ஆல் போர்டு 5ம் 7ம் தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 5 7 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க. இப்போது சிங்கிள் நம்பர் கேட்குற நம்பர்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர்னால் 5 தான். சரிங்களா. இன்றைக்கி 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா. 5ங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்.
சிங்கிள் நம்பராக நான் சொல்லுறேன். 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. சரிங்களா? உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் மட்டுமே வந்து ப்ளே பண்ணுங்கள். இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காகவே எடுத்துக்காங்க. கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஏ போர்டு நம்பர் பார்த்தோம், பி போர்டு நம்பர் பார்த்தோம், சி போர்டு நம்பர் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம கொடுத்துருக்கோம். பாக்ஸில் வந்து நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பாக்ஸ்லையும் நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். சரிங்களா? 5 1 7. சரிங்களா? 517 407. சரிங்களா? இந்த 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது, பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு நம்பர்ஸ். நானூற்றி 7ஐயும் 517ஐயும் பாக்ஸில் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா டபுள்ஸ் மெத்தேடில். சரிங்களா? டபுள்ஸ் நம்பர்ஸில் நான் வந்து அதிகமான நம்பர்ஸும் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் யூஸ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வெற்றி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு மட்டுமே இந்த நம்பர்ஸ் வந்து நான். சரிங்களா? 0 40 500 477 118. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் வச்சுக்காங்க. டபுள்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது சிங்கிள்ஸ் நம்பர்ஸாக நம்ம பார்க்கையில் வந்து அதிக வாய்ப்பு உள்ள நம்பர்களை மட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? 516 016. நமக்கு ஏ போர்டு 7 வந்து, பி போர்டு 1 வந்து, சி போர்டு 6 வந்துச்சுன்னா 716 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 416. ஏன்னா சி போர்டு 16 மட்டுமே டார்கெட் பண்ணி தான், பிசி 16 மட்டுமே மேட்ச் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் 407 405 958 457. சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மொத்தம் வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்கள் டபுள்ஸ் மெத்தேடில் வச்சு யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம சிங்கிள்ஸ் நம்பர்ஸில் வந்து மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொடுக்குறது கிடையாது. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ்லாம் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 50 16. சரிங்களா? 50 16 17 48. சரிங்களா? 57 96. சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் நான் மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். கலப்பு நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 50 16 17 48 57 96. மேட்ச் பண்ணி விளையாடுங்க.
நீங்கள் ரெகுலராகவே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நம்பர்களுமே நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இங்கே வந்து நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்க. 100% சொல்கிறேன். சரிங்களா? 49 17 20 16 95 07 41 58. சரிங்களா? 41 58 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பருமே ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் எல்லா நம்பர்களுமே வந்து இந்த நம்பர்ஸை 49 17 20 16 95 07 41 58 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 3 3 1 பெருக்கல் 99ன்னு போடுறோம். சரிங்களா? இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 769ன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர். இந்த நம்பர்லேருந்து உங்களுடைய கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.